இன்றைக்கு நாங்கள் முதலாவது டெய்லரிங் கிளாஸில் வந்து ஈக்கிறோம். ஸோ நாங்கள் முதலாவது ஒரு ட்ரெஸ் ஒன்று தைக்க போகிறோமாக இருந்தேன்னு சொன்னால், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து முக்கியமான ஒரு பார்ட் சொன்னால் அது வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழுத்து. ஒரு ட்ரெஸ்ஸை கழுத்து வந்து பிழையாகிட்டண்டாலோ, ஒரு கழுத்து வந்து சரியான முறையில் தைச்சி படலைன்னு சொன்னாலோ எங்களுக்கு என்ன செய்யலாண்டா அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட இயலாம். ஸோ நாங்கள் தைக்கிற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அது எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கட்டாயம் அதில் கழுத்து வந்து முதலாவது நாங்கள் ஒழுங்கா வந்து தைச்சு பழகணும். ஸோ இதில் ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் ஸோ எல்லாரும் வந்து கட்டாயம் நெக் டிசைன், அதாவது நம்ம கழுத்து டிசைன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். சரியா? டிஃப்ரெண்ட்டான கழுத்து டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த டெய்லரிங் கிளாஸில் வந்து நாங்கள் மொத்தமாக 6 கழுத்து டிசைன்ஸ் வந்து சொல்லி தருவோம். சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு கழுத்து டிசைன்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 கிளாஸஸ் மாதிரி வரும். ஸோ இந்த 6 கிளாஸ்லேயும் நீங்கள் எப்படி ஒரு கழுத்தை வரையணும், அதை எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி லாஸ்ட் வரைக்கும் தச்சு முடிக்கணுங்கிறத வந்து நீங்கள் இந்த கிளாஸஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும், நான் 6 கழுத்து வந்து வரைஞ்சி காட்டுகிறேன். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கழுத்து நிறைய உங்களுக்கு வரையலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கழுத்து டிசைன் வரைய தெரியும். ஆனால் அது எப்படி தைக்கணும், எப்படி ஃபேப்ரிக்கில் வரையணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாட்டி நீங்கள் எவ்வளோ வரைஞ்சாலும் வேலை இல்லை. ஸோ நாங்கள் இந்த 6க்கும் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி தைக்கணும், எப்படி வெட்டணுங்கிறத பழகிட்டோம்டா, எங்களுக்கு எந்த கழுத்தை நாங்கள் வரைஞ்சி கொண்டாலும் எங்களுக்கு அதை வெட்ட தெரியும். ஏன்னா எங்களுக்கு அங்கே இதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் இதில் காட்டுவேன், பொப்ளிங்கைக்கு தானே அந்த புடவை வாங்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கழுத்து டிசைன்ஸ் வந்து நிறைய இந்த 6ஐயும் வந்து பழக போகிறோம். அதோட உங்களுக்கு வேறு வேறு கழுத்து டிசைன்ஸ் யூடியூப்பில் பார்க்க இயலும், இல்லாட்டி நீங்களாக ஒரு நினச்சி வந்து கழுத்து டிசைன்ஸ் வரைஞ்சி பார்க்க இயலும். ஸோ உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு வரைய இயலும். ஸோ பொப்ளிங்கில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த கழுத்தை வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு புக்கில் வந்து ஒட்டி கொள்ள போகிறோம். சரியா? அது எப்படி ஒட்டணுங்கிறதையும் வந்து நான் இப்போ இதில் காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கும் செய்ய இயலும். ஸோ உங்களுக்கு நிறைய கழுத்து டிசைன்ஸ் நீங்கள் படித்து நீங்கள் நாளைக்கு யாருக்கு சரி படித்து கொடுக்குறேன்னா இப்படி தான் படித்து கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு நான் படித்து தரதன் மூலம் எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வீட்டுக்கு பிள்ளைகள் எடுத்து படித்து கொடுக்குறேன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இயலும். நீங்கள் டெய்லரிங் பழகி கொடுக்க போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் டெய்லரிங் ஒன்று பிஸ்னஸாக செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வார கஸ்டமர்ஸ்ட்டை வந்து இப்போ நாங்கள் நிறைய உடுப்பு ஆர்டர் பண்ண போகிறோம். யாரும் சரி ஒரு டெய்லர் நிறைய கழுத்து டிசைன்ஸ் காட்டி இதில் உங்களுக்கு எது வேணும்னு கேட்குறதா இல்லையே, யாருமே அந்த டெக்னிக் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல. அப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட்டான கழுத்து டிசைன்ஸ் 30 40 எங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் போட்டு வச்சோம்டா, வார கஸ்டமர்கிட்ட பெரட்டி காட்டிலும் புக்கை பெரட்டி உங்களுக்கு இதில் எந்த டிசைன்ஸ் வேணுமெண்டா, கஸ்டமர் வந்து ஒரு டிசைனை உங்களுக்கு காட்டினாங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா அதை வந்து போட்டு கொடுக்க இயலும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா தானே. அப்போ அந்த கஸ்டமர் வந்து இந்த டெய்லர்கிட்ட போகணும், இவங்கள்ட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு, ஸோ எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு இவங்கக்கிட்ட பிடிச்சோண்ட வந்து இவங்களுக்கு கொடுக்க இயலுமுங்கிற ஒரு அந்த ஒரு லேசான தன்மை ஒன்று உங்கள்கிட்ட இருந்தேன்னு செய்யணும். ஸோ வார கஸ்டமர்ஸ் வந்து கூடுதலாக வந்து வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா உண்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு பழகுற பிள்ளையாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் எப்படி பழகுறீங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ நாங்கள் வரைகிறத விட வரையணும், அதே மாதிரி அதை செஞ்சு ப்ராக்டிக்கலாக ஒட்டி வைக்கும் போது அங்கே உங்களுக்கு அது இன்னும் ஒரு தடவை இப்போ நீங்கள் இப்போ பழகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது மறந்துட்டுண்டா, அப்போ நீங்கள் அந்த கொப்பியை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி தச்சிக்கிறேனுங்கிறத உங்களாலே பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிஆர் காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கழுத்து டிசைன்ஸ் வந்து நாங்கள் அழகான முறையில் தச்சு என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இந்த புக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதை ஒட்டி வந்து ஒரு 6 வருஷம் கிட்டவாகுது. ஆனாலும் இது வந்து அதே மாதிரி அப்படியே வந்து இருக்குது. ஸோ 2017 நினைக்கிறேன் இது ஒட்டினது. இது வரைக்கும் வந்து இதுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இது ஒரு அழகான முறையில் இருக்குது. இப்போ எடுத்து பார்த்தேன்னு சொன்னாலும் எங்களுக்கு நீட்டான முறையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நாங்களும் படிக்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ யாருமே இப்படியான இதை வந்து சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் முதலாவது இந்த கழுத்து டிசைன் சரியா, சர்க்கிள் சரியா, ரவுண்ட் கழுத்தொண்டு நாங்கள் முதலாவது படிக்கணுமே. ஸோ ரவுண்ட் கழுத்தொண்டு நாங்கள் எப்படி வந்து தைக்க போகிறோம், இதுக்கு நான் இப்போ அதாவது இந்த வீடியோக்கு புறவு வர வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஃபேப்ரிக்கில் வெட்டணும், இந்த கழுத்து டிசைன் எப்படி தைக்கணுங்கிறது வரும். ஸோ முதலாவது நீங்கள் கழுத்து டிசைன் எடுத்தீங்கன்னா
இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக்னு வைங்க சரியா. நான் இப்போ ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுவேன். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து வெட்டி எடுக்கும் போது புள்ளைகள் எப்படி வெட்டணும்னு செய்யணும் சரியா. உங்களோட பொப்ளிங் புடவையில் நான் அதை வெட்டி காட்டுவேன். பொப்ளிங் புடவையில் சரியா இங்கே இருந்து, அதாவது உங்களோட ஃபேப்ரிக்கில் இங்கே இருந்து, அதாவது நீளத்தில் வந்து 6 இன்ச் சரியா. பாருங்க, இப்போ இது தானே டேப். இந்த டேப்பில் சரியா இங்கே ஒன்றில் இருந்து, இப்போ இங்கே 6 இல்லை, நான் சொல்கிறேன். இது வந்து பேப்பரில் வரைஞ்சிக்கிறதுக்கு. இது உங்களோட ஃபேப்ரிக்ண்டா ஃபேப்ரிக்கில் 1 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா மார்க் பண்ணிக்கணும் சரியா. மார்க் பண்ணிவிட்டு சரியா அவங்களோட அகலம் இருக்குது தானே, அகலத்தில் வந்து 1லிருந்து 5 சரியா 5 மார்க் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னு செய்யணும் உங்களோட பொப்ளிங்கில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை எப்படி கட் பண்ணுறங்கிறதே நான் சொல்லித்தரேன். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் சரியா. இப்போ இதை கட் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி வரும், அகலத்தில் வந்து நாங்கள் 6 இன்ச் வந்து கட் பண்ணிக்கிறோம் சரியா. அதே மாதிரி நீளத்தில் எவ்வளோ, நாங்கள் 5 இன்ச் வந்து கட் பண்ணிக்கிறோம் சரியா. கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நீங்கள் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட கழுத்து டிசைன், உங்களோட கழுத்தோட அளவை நாங்கள் எப்படி மெஷர் பண்ணி வெட்டணுங்கிறது நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் ஒரு ஷல்வாரண்டுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னு செய்யணும், பேசிக்காக ஒரு கழுத்து எப்படி வருமங்கிறது தெரிஞ்சுக்கணுமே. ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் 6 இந்த இன்ச்சுக்கு வந்து நீங்கள் நீளத்திலையும் அகலத்தில் 5 இன்ச்சுக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு செய்யணும் சரியா. இப்போ புடவை வெட்டியாச்சு, இந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இதில் நீங்கள் சரியா இங்கே இருந்து என்ன செய்யணும்டா, அதாவது நீளத்தில் இருந்து சரியா என்ன செய்யணும்னா 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணணும் சரியா. இப்போ நான் இதில் மார்க் பண்ணி காட்டுறேன். 2 இன்ச் சரியா. சரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோமே, 2.5 இன்ச் இங்கே தான் 2.5 சரியா. ஃபஸ்ட்டு டேப் பார்க்க பழகணும். டேப்பில் இது 1 இன்ச் சரியா, இது 1.5 இன்ச், இது 2 இன்ச், இது 2.5 இன்ச், 3 இன்ச், 3.5 இன்ச், 4 இன்ச், 4.5 இன்ச், இப்படி பேத்துக்கிட்டே இருக்கும் சரியா. இப்போ நாங்கள் என்ன செஞ்சாச்சு, 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சரியா, அகலத்தில் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறோம் சரியா. 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் சரியா. எப்படி ஜாயின் பண்ணுற, இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபுட் ரோல் ஒன்று எடுப்போமே சரியா. இது நான் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு சரியா, டெய்லரிங் ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இதை இப்படி சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு விளங்கும். ஸோ தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டெய்லரிங் தெரியுமாங்கிறவங்க பார்த்துக்கோங்க, எப்படி படித்து கொடுக்கலாம், எப்படி நான் என்னோட பிஸ்னஸை இன்னும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ நான் எனக்கு ஆல்ரெடி தைக்க தெரியுமான்னா நீங்கள் உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து டிசைன்ஸ் தைக்கலுமோ அந்த அளவுக்கு தைச்சி நீங்கள் ஒரு புக் ஒன்று செஞ்சுக்கோங்க. உங்களோட கஸ்டமர்ஸுக்கு காட்டினா அப்போ அவங்களோட மெயின் செட் என்ன, இப்போ நாங்கண்டாலும் இப்போ நாங்கள் டிசைன் பார்க்கவே தேவையில்லை, நாங்கள் டெய்லர்கிட்ட போனோம்னா அவங்க நிறைய டிசைன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி கொடுக்கலும் அப்படிங்கிற ஒரு மெயின் செட் வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து கூடுதலான கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா சரியா. இப்போ நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரவுண்ட் தானே வரையணும். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கே இந்த 2 இன்ச் சரியா, இங்கே இருந்து 2.5 இன்ச் சரியா, 2.5 இன்ச். இப்போ என்ன செய்யறேன்டா, இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறேன் சரியா, இப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக்கை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இது எப்படி தைக்கணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணுங்கிறத அடுத்து வந்து சொல்லித்தரேன். ஸோ எப்படி மார்க் பண்ணணுங்கிற ஐடியா மட்டும் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அடுத்த, அதாவது இதோட வர வீடியோவில் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணி வர வீடியோவில் இதை எப்படி வந்து தைக்கணுங்கிறது வரும். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் வந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இதே மாதிரி A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு படித்து தரணுங்கிறதுக்காக A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு சித்திர காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு எது வேணுமோ எது ஈஸியோ அதை எடுத்துக்கோங்க. அழகாக நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு நாளைக்கு எடுத்து பார்த்தா கிளியராக அது விளங்கும். இன்ச் கணக்கெல்லாம் போட்டு நீட்டாக வந்து எழுதிக்கோங்க.